அதனுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் வெளியே தற்பொழுது இப்ப அவர்தான் சபாநாயகராக இருந்து இந்த சட்டமன்றத்தை போட்டி சட்டமன்றத்தை நடத்துகிறார் என்று கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவையில் என்ன நடக்கிறது என்பதை அதே போல் அவர்கள் இங்கு ஒரு அவையை நடத்துவார்கள் என்று தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சட்டமன்றம் தொடங்க உள்ளது. துரைமுருகன் தான் சபாநாயகராக இருப்பதாக முதலில் கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு வரும். தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக சார்பாக போட்டி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் ராஜா சொல்ல கேட்டோம். ராஜா, தற்போது போலீஸ் பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கு, இது பற்றி சொல்லுங்க. அதாவது இவர்கள் போட்டி சட்டமன்றம் நடத்துவது என்பது முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு எதிரே உள்ள வழி. இது வாகனங்கள் செல்லக்கூடிய வழி. ஆகையால் இந்த வழி முழுவதுமாக தற்பொழுது அடைக்கப்பட்டு விட்டது. காலையிலேயே இதுபோன்று வேற ஏதோ சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். சீருடை காவலர்கள் 500க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர். அதே போல் அவை காவலர்களும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது போட்டி சட்டமன்றம் தொடங்குகிறது. காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது போன்று போட்டி சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி இருக்கா? இது சட்டசபை மரபா? கண்டிப்பாக இது அனுமதி கிடையாது. இது போட்டு நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் கடந்த காலங்களில் அதிமுக திமுக என 2 ஆட்சி காலத்திலும் போட்டி சட்டமன்றங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2001ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அப்பொழுது இதே போல் ஒரு போட்டி சட்டமன்றம் இதே பகுதியில் நடத்தப்பட்டது. அதே போல் 2006 திமுக ஆட்சி காலத்தில் அவருடைய புதிய சட்டமன்ற ஓமந்தூரார் தோட்டத்தில் அதிமுகவினுடைய உறுப்பினர் ஜெயக்குமார் தலைமையில் போட்டி சட்டமன்றம் நடத்தப்பட்டது. ஆகையால் இது ஏற்கனவே கடந்த காலங்களில் இதுபோன்று 2 கட்சிகளுமே நடத்தியுள்ளனர். ஆகையால் இந்த போட்டி சட்டமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்கான அனுமதி என்பது கிடையாது. ஆனால் 2 கட்சிகளும் இதை நடத்தியுள்ளனர். தற்பொழுது அந்த காட்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் ஒரே ஒரு ஷாட் பண்ணி Flash
பொதுமக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது. பொதுமக்கள் அலக்களிக்கப்படுகின்றனர். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக இந்த அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதனை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய நெடுஞ்சாலைத்துறை இடையூறாக உள்ளது. பொதுமக்கள் அலக்களிக்கப்படுகின்றனர். சவுந்தரபாண்டியன் கேட்ட கேள்விக்கு தற்பொழுது ஏவாவேலு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நகரத்தில் ஒரு பைபாஸ் சாலை புறவழிச்சாலை அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட கடந்த 2017 அதற்கான பட்ஜெட் போடப்பட்டு 27 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போடப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு கடந்த அதிமுக ஆட்சியில் அப்படியே கணக்கில் போடப்பட்டது. அதை மீண்டும் நமது ஆட்சியில் செய்து கொடுப்பதில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். ஆடியோ போட்டா சாடி வருதா? திருப்பதிக்கு நீண்ட ஆன்மீக பெருமக்கள் தேவையில்லை அரசுக்கு தெரியும். எனவே அந்த பணிகள் குறித்து விரைந்து அந்த புறவழிச்சாலை போடப்படும் என்பதை நாங்கள் பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் மாநிலத்துக்கு பேரவைத் தலைவராக என்னுடைய வேலூர் மாவட்டத்தில் சிறப்புகள் சட்டங்கள் போடப்படும் என்பதை நாங்கள் பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் நன்றி. சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட புறவலை சாலை 7 ஆண்டுகளாக அமைச்சர் ராஜா, தற்போது போட்டி சட்டமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன? போலீசார் அங்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு? இவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து சொல்லுங்க.
கண்டிப்பாக இந்த பகுதியில் போட்டி சட்டமன்றம் நடப்பதால் ஏற்கனவே சட்டப்பேரவையில் உள்ளே சட்டசபை நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் வளாகத்திலேயே போட்டி சட்டமன்றம் நடப்பதால் தற்போது இங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவுகிறது. காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினிடம் பேசிவிட்டு சென்றிருக்கின்றனர். காவல்துறையினரும் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். வாகனங்கள் கைது செய்து ஏற்றி செல்வதற்கான அந்த வாகனங்கள் காவல்துறையின வாகனங்களும் இந்த பகுதியில் அதிக அளவில் நிறுத்தப்பட்டுள்ளதை காண முடிகிறது. ஆகவே இவர்கள் கைது செய்யலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி சட்டமன்றம் அவையில் எதுவெல்லாம் நடக்கிறதோ அதே போல் கேள்வி நேரத்தில் இங்குள்ள திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதற்கு பொதுப்பணித்துறை தொடர்பாக ஒரு கேள்வி, நெடுஞ்சாலை தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு இவர்கள் இந்த போட்டி சட்டமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஏவா வேலுவை நியமித்துள்ளனர். அவர் தற்பொழுது எப்படி உள்ளே அமைச்சர் பதில் சொல்வாரோ அதே போல் அவரும் தற்போது பதில் சொல்வதை நாம் காண முடிந்தது. தொடர்ந்து பொன்முடி தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் இதுபோன்று அவையில் நடக்கக்கூடிய அத்தனை அலுவல்களும் இங்கும் எடுக்கப்படும். இவர்களும் பேசுவார்கள். ஆனால் அதற்கு முன்பு திமுக உறுப்பினர்கள் கைது செய்யப்படலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினும் அதிக அளவில் இந்த பகுதிக்கு தற்பொழுது வரவழைக்கப்பட்டுவிட்டனர். வாகனங்களும் இங்கு கைது செய்தால் அழைத்து செல்லக்கூடிய அந்த வாகனங்களும் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கிறது. ஆகவே இவர் திமுக உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது இந்த இவர்கள் போராட்டம், அதாவது போட்டி சட்டமன்றம் நடத்தக்கூடிய இந்த இடம் என்பது முதலமைச்சர் தனி பிரிவுக்கு எதிரே உள்ள பகுதி. இது ஒரு வழி. இந்த வழியாக வாகனங்கள் உள்ளே நாமக்கல் மாளிகைக்கு செல்ல வேண்டும். ஆகையால் அந்த வழியில் தான் தற்போது இவர்கள் அமர்ந்துள்ளனர். ஆகவே இவர்கள் கைது செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி சட்டமன்றத்தில் சுவாரஸ்யமான அன்பழகன், அதாவது திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஒரு கேள்வி எழுப்பினார். எப்படி சபாநாயகர் அவருக்கு உள்ளே மறுப்பு தெரிவிப்பாரோ அதே போல் தற்பொழுது இங்கு போட்டி சட்டமன்றத்தின் சபாநாயகர் இருக்கக்கூடிய துரைமுருகனும் அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பதற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் சற்று கலகலப்புடன் தான் இந்த பகுதி காணப்படுகிறது. ஏனென்றால் உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் பிரதிபலிக்கும் விதமாக இப்பொழுது போட்டி சட்டமன்றத்தில் அந்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அவையில் எப்படி கூச்சல் குழப்பம் ஏற்படுமோ அதே போலவே கூச்சல் குழப்பத்திலும் அன்பழகன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் திமுக உறுப்பினர்கள். ஒரு பக்கம் பரபரப்பு நிறைந்து காணப்பட்டாலும் இங்கே நடக்கக்கூடியது சிறிது கலகலப்புடன் தான் இந்த போட்டி சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலும் நடத்தப்பட்டது 2001ஆம் ஆண்டிலும் இதே போல் தான் துரைமுருகன் தான் அப்பொழுதும் சபாநாயகராக இருந்து போட்டி சட்டமன்றத்தை நடத்தினார். அதே போல 2006 திமுக ஆட்சி காலத்திலும் ஜெயக்குமார் அமைச்சர் தெய்வமே வாய்ப்பு தெய்வமே தெய்வமே ஒரே ஒரு கேள்வி. இல்ல இப்படி செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா நான் சொல்றத முதல்ல கேளுங்க. மாண்புமிகு அன்பழகன் அவர்களே, இந்த அவையில் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு தொல்லை தருவதே வேலையாகும். எனக்கு கீழ்ப்படிய மாட்டிருக்கிறீர்கள். உங்கள் தலைவர் சொல்வதையும் கேட்க மாட்டிருக்கிறீர்கள். நான் சொல்வதையும் கேட்க மாட்டிருக்கிறீர்கள். பிறகு நான் எப்படி இந்த அவையை நடத்துவது? உறுப்பினர்கள் யார் யாரும் பேசக்கூடாது, எனக்கு தெரியும். இந்த அவையில் நான் சொல்வதுதான் சட்டம், முறை. கேள்வி மட்டும் கேளுங்க. முதலமைச்சர் பெயரில் குழந்தைகள் தொட்டில் திட்டம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அம்மா தொட்டில் திட்டம் என்று
பேரவைத் தலைவர் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அது ஆயா தொட்டில் திட்டம் என்று மாற்றப்படும். இதெல்லாம் கேள்வி இதெல்லாம் தப்பு உட்காருங்க. இது மாதிரி கேள்வி எல்லாம் ஏன் அன்பழகன் விடுறது இல்லைன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பம்பு தும்பு கொண்டிருந்தால்தான் அன்பழகனுக்கு கடைசியா ஒரு சீட்டு போட்டேன். அப்பவும் அவர் தெரிஞ்சல. நான் என்ன பண்ண முடியும்? அவை குறிப்பிட்டிருக்கோம். கேள்வி நேரம் முடிந்தது. ராஜேந்திரன் நகர் பகுதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ராஜேந்திரனை டெங்கு காய்ச்சலை பற்றி ஒரு கவர்னர் புத்தகம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் சொல்ல முடியுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே முடியுங்க. அதன் திருவள்ளூர் திருவேலாங்காடு பகுதியிலே கடந்த வாரம் ஒரு 5 வயது குழந்தை டெங்கு காய்ச்சலில் மரணமாகி இருக்கிறது. அதே போல் ஆதாரம் உண்டு. எங்களுடைய அரசு மருத்துவமனையில தான் அது இறந்து போச்சு. நேற்றைய தினம் 7 பேர் டெங்கு காய்ச்சலால் அதே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதே ஊர்ல இருந்து அது பேரவைத் தலைவராக நான் மக்கள் நல்வாழ்வு அமைச்சருக்கு கேட்டுக்கிறேன். நன்றி. கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது குறித்து இப்பொழுதுதான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் காலையில பத்திரிகையும் படிக்கிற பழக்கம் கிடையாது. அதனால இத நீங்கள் இந்த கவனத்திற்கு கொண்டிருக்கிற இந்த செய்தியை அம்மாவின் கவனத்திற்கு அழைத்து சென்று அவர்களோடு பேசி இந்த டெங்கு காய்ச்சல் மறுபடியும் பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம். மானிய கோரிக்கை விவாதம் பேரவைத் தலைவர் அவர்களே, ஆர்கே நகரில் நிலவுகின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. குடிநீரை எரிகின்ற ஒரு பிரச்சனை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் ஒரு பக்கம் ஒரு கண்ணில் வெண்ணையையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைத்து பார்க்கிறீர்கள். தயவு செய்து மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 1000 விளக்கு தொகுதியை பற்றி பேச விரும்புகிறேன். இந்நிலையில் 6 மற்றும் கால்வாய்கள் நீர்வழித்தட பகுதிகளில் தூர்வாரி அகலப்படுத்தவும் தடுப்பு சுவர் அமைக்கவும் பொதுப்படை திட்டம். செல்வம் மானிய கோரிக்கை வந்தாச்சு. நீ உட்காருங்க. கேள்விகள் முடிஞ்சது. 8 தீர்மானங்கள். ஒரே நிமிஷம் இதற்காக கடந்த மே மாதம் கூவம் கால்வாய் புனரமைப்பு பணிக்கு 8 தீர்மானங்கள். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் தொகுதியை பத்தி பேசணும். நான் நன்றி சொல்றேன். வைட் பல்வேறு நிறுவனங்களால் டெண்டர் எடுத்தனர். ஒரே நிமிஷம் டெண்டர் விட்ட மாதத்திலிருந்து ஒரு மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனங்கள் பணிகள் தொடங்கியிருந்தால் இந்த நல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்த நிறுவனங்கள் டெண்டர் விட்டும் தற்போது ஒரு பகுதியில் கூட புனரமைப்பு பணி செய்யவில்லை என்று ஆணித்தரமாக எடுத்துக் கூற விரும்புகிறேன். செல்வம் சொன்னது எதுவும் அபகுறிப்பு மானிய தீர்வு 8 தீர்மானம். மதிவாணன், சுதர்சனம், ராஜா, கருவண்டலம், முருகன், வேலூர், கார்த்திக் 8 தீர்மானங்கள். ஆன்மீக அமைச்சர் ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல்லலாம். அமைச்சர் இப்பொழுது காவேரி
2 தீர்மானங்களுக்கு முன்னால் காவேரியில் மேகதாது கட்டுவதை பற்றி மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இப்பொழுது ஒரு தீர்மானத்தை முன்மொழி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவேரி பிரச்சனையை மையமாக வைத்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், பொதுமக்கள், வணிகர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்திருக்கக்கூடிய விவசாய அமைப்பினுடைய தோழர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்று அறிவித்து இன்றைக்கு பெரிய அளவில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த போராட்டத்தை குறித்து ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும். மேகதாது பிரச்சனையிலே உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும், அதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும், வற்புறுத்த வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு அவர்கள் தங்களுடைய உணர்வை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதற்கு பிறகு எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து முறையிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏதோ பெயருக்கு ஒப்புக்கு மக்களை ஏமாற்றிட வேண்டும் என்ற அந்த நிலையில ஒரு கடிதம் மாத்திரம் எழுதி பிரதமருக்கு அனுப்பிவிட்டேன் என்ற செய்தி மாத்திரம்தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது தவிர இதுவரையில் ஒருமுறை கூட கடந்த 5 வருஷம் ஆட்சியில் இருந்ததும் சரி அல்லது இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் ஒருமுறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இந்த நிலையில நான் அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, இனிமேல் அவதும் நீங்கள் இதில் அலட்சியமாக இருந்து விடாமல் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அதேபோல சட்டமன்றத்திலும் இது குறித்து உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றிட வேண்டும். அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரிடத்திலே போய் முறையிட வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவைத் தலைவர் அவர்கள் மூலமாக இந்த அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு இந்த வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்கக்கூடிய வாய்ப்பை தந்த அவைத் தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இங்க ஒரு 10 நிமிடம் நான் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வார காலம் நம்மை சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையை எதிர்த்து வழக்கு மன்றத்தில் நாம் இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறோம். அதற்கு கையெழுத்து போட்டுவிட்டு வருவதற்கு தான் தாமதமாகிவிட்டது தவிர வேற அல்ல. அது நீதிமன்றத்தில் அட்மிட் ஆகி திங்கட்கிழமை வர இருக்கிறது என்ற அந்த செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து அவைத் தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நான் நிக்கிறேன். இந்த அவையை சுரேஷ்ராஜன் இந்த அவையை நாம் இங்கே நடத்துவது யாருடைய அவையையும் கேலி செய்வதற்காகவோ யாரையும் பரிகாசிப்பதற்காகவோ அல்ல. நாம் பொறுப்பு வாய்ந்த சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள், மிக கண்ணிய வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள், கலைஞருடைய தொண்டர்கள், தளபதி தலைமையில் இயங்குகிறவர்கள். இந்த மன்றத்தை நாம் நடத்த வேண்டிய துர்பாகிய நிலை ஏனென்று கேட்டால், நம்முடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் நம்மை வெளியேற்றி விட்டார்கள். ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் பேசுவதற்காக நாம் இருந்தோம், நம்மை சபையை விட்டு வெளியேற்றி விட்டார்களே என்ற ஆதங்கத்தில் தான் அப்படிப்பட்ட கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்வது. இப்படிப்பட்ட கருத்தையெல்லாம் கேட்க இருந்தோம்,
ஆனால் எங்களை வெளியேற்றி விட்டார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான். எனவே இவர்கள் நடத்துகிற சட்டமன்றத்திலேயே இப்படி கலடா பண்ணால் அந்த மன்றத்தில் இவ்வளவு செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் யாருக்கும் மக்களுக்கு வந்துவிடக் கூடாது. காரணம், இப்பொழுது விஜய ராஜேந்திரன் அவர்கள் ஒரு முக்கிய பிரச்சனையை சொன்னார். நான் கூட பார்த்தேன். டெங்கு காய்ச்சல் தமிழ்நாட்டிலே இல்லை என்கிறார்கள். ஆனால் 2 பேர் இறந்திருக்கிறார்கள். 5 பேர்கள் 7 பேர்கள் மருத்துவமனையிலே இருக்கிறார்கள் என்ற செய்தி சாதாரணமானதல்ல. காரணம், அவையிலே அமைச்சர் சொல்லுகிறார் டெங்கு காய்ச்சலே இல்லை என்று. ஆனால் இன்றைக்கு இறந்தவர்கள் இருக்கார்கள். பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினர் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதே போன்றுதான் காவேரி பிரச்சனை ஆனாலும், நம்முடைய தளபதி அவர்கள் சொன்ன பிரச்சனை ஆனாலும், இன்றைக்கு என்ன நிலைமை? தஞ்சாவூர் மாவட்டத்தில், தஞ்சை மாவட்ட நண்பர்களுக்கு தெரியும், டெல்டாக்களுக்கு தெரியும், குருவையும் போய்விட்டது. 3 லட்சம் ஏக்கருக்கு மேல குருவாச்சு. 22 லட்சம் ஏக்கருக்கு மேல சம்பா. இந்த வகை சம்பாவே அவுட் ஆகி போச்சு. சம்பாவுக்கு இப்படி தாளடின்னு கொஞ்சம் போடுவான், அது கொஞ்சம் பேர் போடுவான், அதுவும் போச்சு. ஆக தஞ்சாவூரில் இருக்கிறவனுக்கு விவசாயத்தை தவிர வேறொரு வட்டி பெட்டி பண்ண கூட தெரியாது. அவருக்கு அதுதான் வாழ்க்கை. அதுதான் துணி எடுக்கணும், அதுதான் சோறு பண்ணணும், அதுதான் கல்யாணம் காட்சி பண்ணணும், இவ்வளவு அதுதான் பண்ணணும். ஆனால் பொய்த்து போய்விட்டது. ஆகையினால் இப்படிப்பட்ட கனமான பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் இந்த அவையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே தவிர யாரையும் பரிகாசிக்கவோ கேலி பேசவோ அந்த எண்ணம் கிஞ்சிற்றும் தளபதியினுடைய பட்டாளத்துக்கு இல்லை என்பதை நாம் மற்றவர்களுக்கு தெரிவித்தாக வேண்டும். எனவே மாண்புமிகு நம்முடைய வணக்கத்துக்குரிய சபாநாயகர் அவரிடத்திலே மீண்டும் நாம் பணியாற்ற போகிறோம். மீண்டும் அந்த அவையில் நாம் உறுப்பினராக இருக்க போகிறோம். இன்றோடு அத்துக்கொண்டு வரவில்லை. ஆகையினால் நீங்கள் அமைதியாக இருந்து எவ்வளவு கருத்துக்களை சொல்ல முடியாமல் போய்விட்டது. அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மை அனுமதிக்கிற வரையிலே நாம் நடத்துவோம். எனவே கண்ணியத்தோடு இந்த மன்றம் நடந்தது என்ற பெயர் நமக்கு வர வேண்டும். ரகுபதி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு அரசிடம் நிதிநிலை இல்லை என்று சொன்னீர்கள். இப்பொழுது இங்கே நடக்கிற இந்த சட்டமன்றத்துடைய நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதையே நாங்கள் செய்யக்கூடாது என்பதை தான் நான் இங்கே உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ரகுபதி அவர்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டார். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சரித்திரத்தில் எந்த சட்டமன்ற நிகழ்ச்சியை எல்லா தொலைக்காட்சி போலும் நாட்டுக்கு காட்ட மாட்டேன் என்று சொன்னார்களோ அதே சட்டமன்றத்தை நம்முடைய தளபதி அவர்கள் சாதுரியத்தால் தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டமன்றத்தை காட்ட வைத்த பெருமை, முதல் பெருமை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் உண்டு என்று வரலாறு எழுதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஆர்கே நகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதி முக்கியமான பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை பேச அனுமதிங்கள், தயவு செய்து பேச அனுமதியுங்கள். தண்ணீர் எரிக்கின்ற அநியாயம் ஆர்கே நகரில் நடக்கின்றது. நான் ஆதாரத்துடன் பேசுகிறேன். இந்த பத்திரிகை செய்தியை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் தண்ணீர் எரிக்கின்ற அந்த செய்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை அனுமதியுங்கள் பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அவையை பொறுத்தமட்டில் எந்த செய்திகளை கேட்டாலும் எல்லா அமைச்சர்களும் சொல்லுவது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இதை நாங்கள் ஆய்வு செய்யப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த அமைச்சர் எப்போது கவனத்துக்கு கொண்டு செல்கிறார்?
எதை கேட்டாலும் முதலமைச்சர் போய் தான் போறோம். இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சார்ந்திருக்கின்ற வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி அணையே இல்லாத தொகுதிக்கு அணைக்கட்டு என்ற பெயர் இருக்கின்றதை போக்கின்ற வகத்திலே தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது அணை கொண்டு வந்தார்கள். இன்று வரை அந்த அணை கட்டவில்லை. இப்போது நீங்கள் அந்த அணையை கட்டுவீர்களா என்று எங்களுடைய அணைக்கட்டு தொகுதியின் மக்களின் சார்பிலே உங்களை மன்றாடி 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 கேட்டுக் கொள்கின்றேன். இந்த அரசு அணை கட்டுமா? என்னுடைய அணைக்கட்டுக்கு அணைக்கட்டு என்கின்ற அந்த பெயரை நிலைநிறுத்துவீர்களா என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பிரச்சனை தெரிஞ்சுங்க, அணைக்கட்டே இல்ல, அந்த ஊருக்கு அணைக்கட்டுன்னு பேர் இருக்குன்னார். சில பேருக்கு நொண்டிக்கு நடராஜன் பேர் இல்லையா, குருடனுக்கு கமலக்கண்ணன் பேர் இல்லையா, அது மாதிரிதான் அது. கீதா ஜீவன் மகளிர் மனு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சிகளோட பணியே பிரச்சனை எடுத்து சொல்றதுதான். நீங்க எல்லாத்தையும் உட்காருன்றீங்க, எல்லாத்தையும் நீக்குறீங்க, பேசுறதெல்லாம் எதிர்கட்சி வேலையே மக்கள் பிரச்சனை சொல்றதுதான். உங்களுக்கு ஜாடாடிக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு வேலை. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மீறி, சட்ட விதிகளுக்கு மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களை நீங்கள் வெளியிலே தூக்கி போட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அதற்கு கூறிய விதி என்பது 121 பகுதி 2 என்ற விதியை கூறியிருக்கின்றீர்கள். அந்த விதியிலே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் உள்ளே நடைபெற்ற நிகழ்ச்சி என்ன என்பதை விளக்க விரும்புகிறேன். இந்த சட்டமன்றத்தில் நம்முடைய தளபதி அவர்களும் துணைத் தலைவரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மிக முக்கியமான மானிய கோரிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேளாண் துறையில் நடைபெறுகிறது. 22ஆம் தேதி முதலமைச்சர் அவர்களே மானிய கோரிக்கைகளை பதிலளிக்க இருக்கிறார்கள். நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை, பல்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்து கூறி அதுக்கு விளக்கம் பெறுவதற்கு வாய்ப்பாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல், காங்கிரஸ்காரர்கள் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல், நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றம் இல்லை என்று சொன்னார்கள். நமது போலூர் சட்டமன்ற உறுப்பினர், நான் நேற்று ஏன் கலந்து கொள்ளவில்லை, எனக்கு அனுமதி தரவில்லை என்றவுடன், அதற்காக வாய்ப்பு கொடுங்கள் கேட்டால் நீங்க ரூமுக்கு வாங்கல், உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சர்வாதிகாரமாக எதற்குமே அனுமதி தர மறுத்து விட்டார்கள். அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு நிலைக்குழு செம்பரம்பாக்கம் ஏரி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மற்றவங்க உட்காரணும். மற்றவங்க உட்காரணும். இதுவரை தமிழக அரசு கூட சொல்லாதது 470 உயிர்கள் இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்றும் 4 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு இல்ல பேரவைத் தலைவர்களே, நேற்று பாராளுமன்றத்தில் நிலைக்குழு கொடுத்தது. இல்ல இன்னும் ஒரு மாதத்தில் மழை அதிகமாக பெய்ய போகிறது. இதே நிலை நீடித்தால் இன்னும் மக்கள், அதுக்காக தான் ஆரம்பத்திலிருந்து கவர்னர் மனு கொடுத்திருக்கிறோம்.
ஞாபகம் இருக்கா? தலைவர் கலைஞருடைய தலைமையிலே போய் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கொண்டு போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். இது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனாலதான் இந்த கொடுமை நடந்துச்சுன்னு. அது மட்டும் இல்ல, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய ஆட்சி வரப்போகிறது. வந்த உடனே முதல்ல சிபிஐ விசாரணை வைப்போம். மாண்புமிகு திண்டிவனம் எம்எல்ஏ அவர்கள் மகளிர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் தளபதியார் அவர்களை வணங்கி என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். கிராமங்களிலே ஒவ்வொரு குக்கிராமத்திலும் சேவை மையம் என்று ஒன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கோயில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது வீரர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே அந்த சேவை மையம் எதற்காக தொடங்கப்பட்டது, அதனுடைய பயன்பாடு விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்பிற்கினிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தளபதி அவர்களே, தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் எங்களுடைய கோவை மாவட்டத்திற்கு அருகில் கோவை மண்டலத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரிகளில் கைப்பற்றப்பட்டது. அது சம்பந்தமாக விவாதிப்பதற்கு அனுமதி கோருகிறோம். பேரவைத் தலைவர் பேசணுங்க. 570 கோடி ரூபாய் தேர்தல் நேரத்தில் பிடிச்சிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய அரசியல் முகவரி அண்ணன் தளபதி அவர்களை வணங்கி இந்த பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தாங்கள் பதிவு செய்கிற கருத்துக்கள் குறித்து பத்திரிகையில் வருகிற செய்திகளை ஆதாரங்களாக கொடுக்கிறோம். நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறார். இதுதான் காரணம். ஆளுங்கட்சி ஆதாரத்தோடு பேச வேண்டும். எதிர்கட்சிகளுக்கு ஃபைல்கள் கிடையாது. எனவே நமக்கு பத்திரிகை செய்தி நாட்டு நடப்பை தான் பேச வேண்டும். ஆனால் எதிர்கட்சிகள் பத்திரிகை செய்தி சொல்லக்கூடாது. பாராளுமன்றத்தில் அண்ணாவை கேட்டார், என்ன ஆதாரம்? அண்ணா சொன்னார், எனக்கு ஆதாரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போய் மக்களுக்கு என்று சொன்னார். எனவே என்பதை அவங்க எடுத்துங்க, அவங்க எடுத்துங்க. ரிப்போர்ட்